நம்ம கோவத்துல இருக்கும்போது இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலைகள் வரத்தான் செய்யுது. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கணும். எப்படிங்க கேட்கலாம்? டூ யூ ஹாவ் எனி சென்ஸ்? இந்த ஹாவ் அப்படின்ற வார்த்தைக்கு இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இருக்கு. டூ யூ ஹாவ் எனி சென்ஸ் அப்படின்னா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு அர்த்தம். சொல்றது புரியுதா உனக்கு? நான் சொல்றது உனக்கு புரியுதா? டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னா நான் சொல்றது உனக்கு புரியுதா? சரி, இப்போ கவனிங்க. அந்த டூ அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சேர்த்தும் பேசலாம், சேர்க்காம கூட பேசலாம். டூ யூ ஹாவ் எனி சென்ஸ் அப்படிங்கிறத யூ ஹாவ் எனி சென்ஸ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு கேட்டுக்கலாம், யூ அண்டர்ஸ்டாண்ட் மீ அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆச்சுங்களா? டூ அப்படின்ற வார்த்தையை சேர்த்து தான் பேசணும் அப்படின்னு கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது வேணுமா? டூ யூ நீட் அப்படின்னா உனக்கு தேவையா? டூ யூ நீட் எனி திங் அப்படின்னா உனக்கு ஏதாவது தேவையா, உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். யூ நீட் எனி திங் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இங்க அடிக்கடி வருவீங்களா என்ன? டூ யூ கம் ஹியர் அப்படின்னா நீங்கள் இங்கே வருவீர்களா? ஆஃபன், அடிக்கடி. OFTEN, ஆஃபன் அப்படி கூட உச்சரிச்சுக்கலாம், இல்லைன்னா ஆஃப்டன் அப்படின்னு கூட உச்சரிச்சுக்கலாம். டூ யூ கம் ஹியர் ஆஃபன் அப்படின்னா நீங்க இங்க அடிக்கடி வருவீங்களா, இங்க அடிக்கடி வருவீங்களா என்ன அப்படின்னு அர்த்தம். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கணும். டூ யூ ரிமெம்பர் மீ, யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம், இல்ல டூ யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கூட நீங்க கேட்டுக்கலாம். என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா அப்படின்னு கேட்கணும். டூ யூ நோ வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்கிறாய் என்று தெரிகிறதா உனக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று அப்படின்னு அர்த்தம் மாறிக்கும். அதாவது யூ இருக்க வேண்டிய இடத்துல ஆரையும் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல யூவையும் மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா அது அர்த்தமே மாறிடுது பாருங்க. வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கிற. வாட் யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று. யூ நோ வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஆச்சுங்களா? சரி, அவர் உனக்கு நல்லா தெரியுமா? இப்போ டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? டூ யூ நோ ஹிம் அப்படின்னா அவரை உனக்கு தெரியுமா, இல்லைன்னா அவனை உனக்கு தெரியுமா? வெல், நன்றாக. டூ யூ நோ ஹிம் வெல், இல்லை யூ நோ ஹிம் வெல் அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அவர் உனக்கு நல்லா தெரியுமா? இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுறியா என்ன? இன்ஸ்டாவில் என்ன ஃபாலோ பண்ணுறியா? இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு கேட்கணும். இப்போ டூ யூ ஃபாலோ மீ அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணுறியா? ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில். சரி, இன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு பேசக்கூடாது. ஆன் இன்ஸ்டாகிராம், ஆன் ஃபேஸ்புக், ஆன் யூடியூப், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில். ஆச்சுங்களா? சரி, உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிச்சிருக்கா? டூ யூ லைக் திஸ் அப்படின்னா உனக்கு இது பிடிச்சிருக்கா? டூ யூ லைக் திஸ் பிளேஸ் அப்படின்னா உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? நீ எப்பயுமே இப்படிதானா, நீ எப்பயுமே இப்படிதான் நடந்துக்குவியா அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறதா இருந்ததுன்னா டூ யூ ஆல்வேஸ் ஆக்ட் லைக் திஸ். லைக் திஸ் அப்படின்னா இது போல, இந்த மாதிரி. யூ ஆல்வேஸ் ஆக்ட் லைக் திஸ், நீ எப்பயுமே இப்படிதானா அப்படின்னு அர்த்தம். சாப்பிட ஏதாவது வேணுமா? டூ யூ வாண்ட் அப்படின்னா உனக்கு வேணுமா? டூ யூ வாண்ட் சம்திங் அப்படின்னா உனக்கு ஏதாவது வேணுமா? டு ஈட், சாப்பிட. யூ வாண்ட் சம்திங் டு ஈட், சாப்பிட ஏதாவது வேணுமா? குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க், யூ வாண்ட் சம்திங் டு ட்ரிங்க், குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா? தண்ணி வேணுமா உனக்கு? டூ யூ வாண்ட் சம் வாட்டர், யூ வாண்ட் சம் வாட்டர், தண்ணி வேணுமா உனக்கு? நானும் உன் கூட வரணுமா? இப்போ கவனிங்க. டூ யூ வாண்ட் மீ டு கம் அப்படின்னா நான் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? டூ யூ வாண்ட், நீ விரும்புகிறாயா? டூ யூ வாண்ட் மீ டு கம் அப்படின்னா நான் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? வித் யூ, உன்னுடன். யூ வாண்ட் மீ டு கம் வித் யூ, நானும் உன் கூட வரணும்னு ஆசைப்படுறியா, விரும்புறியா? நானும் உன் கூட வரணுமா அப்படின்னு அர்த்தம். பேச்சு தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல போனா பேசுறதை எப்பயுமே நிறுத்த மாட்டியா நீ? அது வாயா, அது என்ன அது? இந்த மாதிரி கேட்கணும். டூ யூ எவர் ஸ்டாப் டாக்கிங். ஸ்டாப் டாக்கிங் அப்படின்னா பேசுறதை நிறுத்து. டூ யூ எவர் ஸ்டாப் டாக்கிங், பேசுறதை எப்பயுமே நிறுத்த மாட்டியா? எவர் அப்படின்னா எப்போதும் அப்படின்னு அர்த்தம். இன்னும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கியா? டூ யூ ஸ்டில் திங்க் அபவுட் இட், யூ ஸ்டில் திங்க் அபவுட் இட், இன்னும் அதையே தான் யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு அர்த்தம். என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா நீ? டூ யூ திங்க் ஐம் ஸ்டூபிட், யூ திங்க் ஐம் ஸ்டூபிட், என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்கியா? சோறாக்க தெரியுமா அப்படின்னு கேட்கணும். டூ யூ நோ அப்படின்னா உனக்கு தெரியுமா? யூ நோ ஹவ் டு குக் ரைஸ் அப்படின்னா சாதம் ஆக்க தெரியுமா, சோறாக்க தெரியுமா, சாப்பாடு ஆக்க தெரியுமா?
நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.